ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே நல்லா இருக்கேங்க. என் வாய்ஸ் என்னடா அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பேசுகிறதுக்கே கொஞ்சம் முடியலை 2-3 நாளாக. அதான் நம்ம சேனலில் வந்துட்டு எந்த விலாகுமே போஸ்ட் பண்ணலை, ஷார்ட்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணலை. கொஞ்சம் உடம்புக்கு முடியலைங்க. 2-3 நாளாகவே வந்துட்டு ஃபீவர் இருக்குது. ஃபீவர் கூட சரியாயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஊசிலாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் காய்ச்சல்லாம் வந்துட்டு குறைஞ்சிருச்சுங்க. இப்போ காய்ச்சல்லாம் இல்லை. இந்த தலை பாரம், உடம்பு வலிக்குது, டயர்டாக இருக்குது. இதுதான் இதனால தான் வந்துட்டு நம்ம 2-3 நாளாக வந்து எந்த விலாகுமே நம்ம போடலை. எடுத்த வீடியோவையும் வாய்ஸ் ஓவர் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு முடியலை. விலாகுமே எடுக்கிறதுக்குமே முடியலை. ரொம்ப டயர்டாக இருக்குது. தலை தான் வந்துட்டு ரொம்ப பாரமாக இருக்குது. என்னால் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் வந்துட்டு எந்த வீடியோவுமே நல்லா போஸ்ட் பண்ண முடியலை. இந்த விலாகுமே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், இந்த உளுந்த வடை செஞ்சு சாப்பிட்றது மாதிரி. அன்றைக்கி எடுத்த விலாகு தான் இது. அன்றைக்கி ஈவினிங்கில் இருந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எடுத்த விலாகு. இதை வந்து அன்றைக்கி எடிட் பண்ணி 2 மணிக்கு அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன். எடிட்லாம் பண்ணிட்டேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அது மட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் இதை எடிட் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு, இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். வியாழக்கிழமை ஈவினிங்கில் இருந்து வெள்ளிக்கிழமை காலையில் மார்னிங் வரைக்கும் எடுத்த விலாகு தான் அது. 2 நாள் விலாகை தான் உங்களுக்கு நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு மாவு அரைச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அத்தையும் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்துட்டு தோட்டத்தில் விளைஞ்ச உளுந்தை வந்துட்டு உடச்சி கொடுத்துருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இட்லிக்கு மாவு அரைக்கலாமே அப்படின்ட்டு ரேஷன் அரிசி தான் எப்போயுமே வந்துட்டு இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன். மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு மாவை அரைக்கலாம் அப்படின்ட்டு அரிசி ஓடிட்டுருக்கு. அப்புறம் அந்த உளுந்தையுமே ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ அரிசி மாவெல்லாம் அள்ளிட்டேன். இப்போ உளுந்து ஓடிட்டுருக்கு. பரிக்குட்டி வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். திரும்ப வந்துட்டான். ஏற்கனவே 2-3 டைம் வந்து அரிசி மாவெல்லாம் கொடுத்தேன். எப்போ இந்த கிரைண்டர் போட்டாலும் அவனுக்கு வந்துட்டு வந்து மாவு கேட்டுக்கிட்டே இருப்பான். கிரைண்டர் சவுண்டு கேட்டாலே போதும், ஒரு 10 நிமிஷம் ஒருக்கா வந்துக்கிட்டே இருப்பான். நான் திட்டுவேன். அதுக்காக அப்படியே நின்றுக்கிட்டே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். கொடுத்தோன்னா தான் அவனுக்கு திருப்தி ஆகும். அதுவும் அவன் நிறையா கேட்பான். அவன் சாப்பிட்டது போக மீதி இருக்கிற மாவை வந்துட்டு வலித்து இட்லி காலைக்கு சுடலாமே அப்படின்ட்டு வலித்து உப்பெல்லாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தம்பிங்க வந்து உளுந்த வடை கேட்டிருந்தாங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும்போது உளுந்து உரைக்கும்போது எக்ஸ்ட்ரா உளுந்த வடைக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். மாவுக்கு போக மீதி கொஞ்சம் உளுந்த வடைக்கும் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே ஆட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்னி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். உளுந்த வடைக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய தம்பி வந்து அம்மா நான் கட் பண்ணுறேன், நீங்கள் மற்ற வேலை ஏதாவது பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வடை கழுவுற வேலையெல்லாம் இருந்தது, கிரைண்டர் கழுவுற வேலையெல்லாம் இருந்தது. நானுமே அப்புறம் சரின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு நான் சொன்னது போது அழகாக நறுக்கிட்டு இருந்தான். நான் வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணுறதை விட அவன் நல்லா அழகாக நீட்டாக கட் பண்ணான். அழகாக கட் பண்ணுறான். கட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் மற்ற வேலைங்கள்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் வடை போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மாவு ரொம்ப நேரம் ஆட்டி வச்சுருந்தேன்னா புளிச்சு போயிடும். அதனால் சரின்ட்டு அப்புறம் டக்குன்னு அப்புறம் எண்ணெயும் காய வச்சுட்டு மாவுமே ரெடியாக இருந்தது. எல்லாமே தம்பியுமே சூப்பராக நறுக்கிட்டான். இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்து போடுறேம்மா நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் தான் வந்துட்டு வெங்காயம், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எல்லாமே எடுத்து கிண்ணத்தில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டான் முன்னாடியே. அப்புறம் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக சொல்லி எடுத்து போட்டுட்ருந்தான். தம்பி வந்துட்டு நானே வடையும் போடுறேம்மா நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்ன பாத்திரம் மேலே பட்டுருச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை எடுத்து போட்டு கொடுத்துட்டேன். வீட்டு உளுந்தனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன், மாவு காணுதே என்னமோன்ட்டு. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா கடையில் வாங்குறத விட வீட்டு உளுந்து வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்தது. உளுந்த வடையுமே சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக இருந்தது.
உளுந்த வடைக்கு வந்து 1/2 டம்ளர் சேர்த்து 2 டம்ளராக போட்டிருந்தேன். 1 டம்ளர் 1.5 டம்ளர் கிட்ட போட்டிருந்தாலே போதும் போல் இருக்குது. உளுந்து கொஞ்சம் நல்லாவே பொங்கி வந்திருந்தது மாவு அரைக்கும்போது. உளுந்த வடையுமே பசங்க கேட்டது போல் செஞ்சு கொடுத்தாச்சு. குட்டி பையனுக்கு வந்துட்டு குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு கொடுத்தேன். அவன் சட்னியில் வந்துட்டு ஒன்று எடுத்து இப்படி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உளுந்த மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு கொடுத்தோன்னா. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கும் எடுத்து வச்சுட்டு நானுமே எடுத்து சாப்பிட்டேன். பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம். உளுந்த வடை கடையில் போடுறது மாதிரியே சூப்பராக நல்லா டீ கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது. உள்ளே வந்துட்டு சாப்பிட்டாவும் வெளியில் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக மொறு மொறு இருந்தது. பசங்களாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இனிமேட்டு நீங்கள் அடிக்கடி வீட்லேயே செய்யுங்கம்மா வடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வடைன்னா. பெரிய பசங்களை விட இந்த ஹரிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்துட்டு காலையில் சாயந்தரம் டீ கடைக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுவான். அவனுக்கு உளுந்த வடைன்னா ரொம்ப பிடிக்கும். பசங்க வந்துட்டு வடையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு அப்புறம் 8:30 மணி போல் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. எப்பொழுதுமே ஈவினிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சோன்னா நைட்டு எதுவும் சாப்பிட மாட்டோம். இது சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடும். அதனால் எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் அப்படியே அப்புறம் தூங்கிடுவோம். ரக்ஷித் வந்து இந்த ஜீரா பன் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக. சரி நானும் செய்வோம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் வந்துட்டு அதுக்குமே இந்த உளுந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். உளுந்த மாவும் கொஞ்சம் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த ஜீராவுக்கு வந்து நான் சர்க்கரை சேர்க்காம வெல்லம் வந்துட்டு பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். ஜீரா பண்ணாலே அந்த சுகர் சிரப்பு தான் இருக்கும், அந்த சர்க்கரை பாகு தான் இருக்கும். அதில் முக்கி எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சந்தையிலலாம் வந்துட்டு இது விற்பாங்க, நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நானும் நிறைய சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரக்ஷித்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். உளுந்த வடை செஞ்சு சாப்பிட வச்சுட்டு அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஜீரா பன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இதை செஞ்சு ஜீராவில் வெள்ளை பாகில் ஊற வச்சுட்டோன்னா காலைல எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த உளுந்த மாவு மைதா மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இந்த மாதிரி வெள்ளை பாகில் வந்து டிப் பண்ணி அப்படியே வச்சுட்டோன்னா கொஞ்சம் செட் ஆகிரும். காலைல எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜீரா பன்னில் வந்துட்டு மைதா மாவு மட்டும் தான் சேர்ப்பாங்க. மைதா மாவு, சோடா உப்பு இந்த மாதிரி சேர்ப்பாங்க. நம்ம வந்துட்டு உளுந்த மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜீரா பன் பண்ணுறீங்கன்னா உளுந்த மாவு மைதா மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வெள்ளைப்பாகு அப்படி இல்லைன்னா சுகர் சிரப்பில் வந்துட்டு முக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும். கடைங்கள்லாம் வந்துட்டு மைதா மாவில் பேக்கிங் சோடா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் உளுந்த மாவு சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு உளுந்த மாவு சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க மாட்டேன் என்னோடய சமையலில் எல்லாத்துலேயுமே. மருதாணி வந்துட்டு ஊர்லேருந்து பெரியம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை அரைச்சி வச்சுருந்தேன். குட்டீஸ் என்னெல்லாம் பண்ணுறா பாருங்க. ஹரிக்குட்டி பாருங்கள், வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுமே எவ்வளோ அழகாக அவனோட ஸ்கிரிப்டை பேசுகிறான்னு. ஒவ்வொரு டைம் வந்துட்டு அவனா என்ன நடக்குதோ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொரு டைம் வந்துட்டு வெக்கம் வந்துடும், வீடியோக்கு வரவே மாட்டான். இந்த மருதாணி வீடியோக்கு வந்துட்டு நான் பேசவே சொல்லலை, கையை காமிட்டி தங்கம் அப்படின்னு தான் சொன்னேன். அவன் பாட்டுக்கு அவனோட ஸ்கிரிப்டை பேச ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு பாருங்கள். இந்த விலாக் வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் எடுத்த விலாகு. இட்லி தான் வந்துட்டு நைட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தால மாவு பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இட்லி வேக வச்சுட்டு குருமா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் குருமா வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை போட்டுட்டு
இது குருமா தான் பண்ணியிருந்தேன். காலையில் குருமா பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன். இருந்ததுன்னா சூடு பண்ணி வச்சுருந்தேன்னா நைட்டுக்கு தோசைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் குருமா பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வச்சுருக்கேன். குருமா தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டாச்சு. தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து குருமாவுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். குருமாவுமே ரெடி ஆயிடுச்சு. இட்லியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்களுமே ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க. சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இந்த விலாகுமே இதோட முடியுது. இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம விலாக் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். இப்போ குட்டீஸுமே ஏஞ்சி வந்துட்டான். அவனோட கையை காமிச்சிட்டு இருக்கான் எப்படி மருதாணி செவந்திருக்குன்னு. குட்டி நைட்டு லேட்டாக தூங்கினால இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சாங்க. மருதாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.